அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஊழியர்களே, 21 நாட்கள் அதிகாலையில் ஆண்டவரோடு பேசுவோம் என்கிறதான இந்த காணொளி நிகழ்ச்சியில் இன்றைக்கு 10வது நாளாக உங்கள் மத்தியிலே தேவனுக்கு முன்பதாக நின்று துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபித்து ஆராதனை செய்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு இப்பொழுதும் வழக்கம் போல இந்த காணொளியில் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை? மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது. நமக்கு பிரியமான வசனம், பிரியப்பட்ட வசனம். நீ எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தீர்க்கதரிசி மீகா மூலமாய் தேவனுடைய வார்த்தை திருவுளம் பற்றியிருக்கிறது. பொதுவாக இந்த வசனத்தை படிக்கிறவர்கள் அதிசயங்களை மட்டுமே பிரதானமாக எண்ணுவார்கள். அதாவது தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று அவரிடத்தில் எப்போதும் எதற்கெடுத்தாலும் அற்புதங்களும் அதிசயங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறோம். அது தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வசனத்தில் நீங்கள் மீகாவை கொண்டு தேவன் நமக்கு சொல்லுகிறது என்ன என்றால், அதிசயங்களை காணப்படுவேன். எப்பொழுது நமக்கு அதிசயங்களை ஆண்டவர் காணப்படுவார்? நீங்கள் சத்தியத்தை அறியணும். மூடர்கள் பலியிடுவது போல அல்லது தேவனை அறியாத மற்ற மக்கள் எண்ணுகிறது போல சத்தியத்தை எண்ணக்கூடாது. தேவனை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, எப்போ உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்? அதிசயங்களை காண பண்ண வேண்டுமானால் எகிப்து தேசத்தின் நிலைமையில ஒரு மனிதன் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நீங்க பாருங்க. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு அடிமைத்தனம் இருந்தது, ஒரு நுகம் அவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருந்தது. கொடுமையாக கடுமையான வேலைகளை எல்லாம் அவர்கள் பெற்றார்கள். குனிய முடியல, நிமிர முடியல, தேவனை ஆராதிக்க முடியல. அவர் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதனால ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள், கூக்குரலிட்டார்கள். அப்பொழுது தேவன் அவர்கள் மீது மனமிறங்கி அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விஸ்தாரமுமான தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருவதாக வாக்குத்தத்தம் பண்ணி, அதற்கு மோசே ஆரோன் போன்ற சகோதரர்களை, ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை எழுப்பி பார்வோனோடு கூட கதைத்து பேசி அவர்களை வனாந்தரத்தின் வழியாக அவர்களை கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார். வரும்போது எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்களிடத்தில் பொன் வெள்ளி போன்றவைகளெல்லாம் கொள்ளையிட்டார்கள். இது அதிசயம், அற்புதம் நடந்தது. நீங்களும் நானும் அப்படியா? துதிக்க முடியாமல் இருக்கிறோமா? ஆராதிக்க முடியாமல் இருக்கிறோமா? அல்ல ஏதாவது அடிமை நுகத்தில் பிழைக்கப்பட்டிருக்கோமா? இல்லையே. நமக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமான நிலைமை கொடுத்திருக்கிறார். அதிசயங்களை உங்களுக்கு செய்ய மாட்டாருன்னு நான் இந்த காணொளி மூலமாக சொல்லலை.
அதிசயங்களை காணப்படுவேன் என்றால் எகிப்து தேசத்திலே நடந்தது போலவே உங்கள் வாழ்க்கையில் நடக்குமானால், எகிப்து தேசத்தில் இருக்கிற மக்கள் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு சிறையிருப்பில் இருக்கக்கூடியது போல நீங்கள் இருப்பீங்கன்னா நிச்சயமா நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கே அதிசயங்களை காணப்படுவார். கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் அற்புதம் நடந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த அந்த சூழ்நிலை என்ன? திராட்சை ரசம் குறைவுபட தொடங்கினது. பிரியமானவர்களை, குறைவுபடாத இடத்துல எல்லாம் சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டியது இல்லை. அதுவே அற்புதம் தான். உங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் சரீரத்தில் வியாதி இல்லை. இந்த வியாதியெல்லாம் உங்களுக்கு சாதாரண ஒரு டோலோ 650 போட்டாலே சரியாயிடும். ஒரு சாதாரண ஸ்கேன், சாதாரண மருத்துவர், இல்லை ஒரு ஜெப எண்ணெய், இல்லை ஒரு வேத வசனம், இல்லை ஒரு ஊழியக்காரனை ஜெபிச்சுக்கிட்டாலே போயிடும். அதுக்காக நீங்கள் ஒரு அப்போலோ ஆஸ்பத்திரிலையோ அல்லது மிக பெரிய பெரிய பல்நோக்கு மருத்துவமனையிலையோ போய் காமிக்க வேண்டும்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். குறைவுபட தொடங்கினவங்களுக்கு தான் அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதம் நடந்தது. நீங்கள் தான் நல்லா இருக்கிறீங்களே, நல்லா கவனிக்கணும். நமக்கு எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குது. நம்ம போய் யார்கிட்டயாச்சும் கையேந்துவோமா? யாரோட தேவைகளை கேட்போமா? இல்லை, நாம் மற்றவங்களுக்கு கொடுப்போம். நாமளே அற்புதங்களை உருவாக்குவோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஊழிய நாட்களில் பாருங்கள், திராட்சரசம் குறைவுபட தொடங்கினது, அங்கே அற்புதம் நடந்தது இல்லையா? அந்த கானானிய ஸ்திரீயினிடத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். சமாரிய ஸ்திரீயினிடத்தில் ஆண்டவர் பேசினார், அற்புதம் செய்தார். பேதுருடைய மாமி சுகவீனமாய் ஜுரமாக இருந்தாங்க, அற்புதம் செய்தார். எங்கே தேவையோ அங்கே தான் அற்புதம் நடக்கும். நீங்கள் சும்மா எல்லாத்துக்கும் அற்புதம் அற்புதம் அற்புதம்னு சொல்லக்கூடாது. எகிப்து அடிமை நுகம் உங்களுக்கு இருக்குதா? அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு அற்புதம் தேவை தானே. அப்போ என் பிரசங்கம் உங்களுக்கு தான். இங்கே நல்லா கவனிங்க, நீ எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டு கடன் பிரச்சனை, போராட்டம், பயங்கரமான பாவ சூழ்நிலைகளில் நீங்கள் சிக்குண்டு கிடக்கிறவர்களாக, அடிமைத்தனத்தின் நுகத்தில் பிணைக்கப்பட்டவர்களாக, வாழ்க்கையில் முன்னேற முடியாதவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கும் நடக்கும். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். காட் பிளஸ் யூ. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு ஆண்டவருடைய ஆராதனையில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.